சோசியல் மீடியா முழுவதும் கீர்த்தி சுரேஷை பற்றி தான் பரபரப்பான பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷை பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல விரிவா பார்த்துடலாம். தென்னிந்தியா சினிமாவில் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் அதிகமாக நடித்து வருகிறார். இதனால் இவருக்கு அதிகமான ரசிகர்கள் உண்டு. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு நகைக்கடை உரிமையாளரிடம் தொடர்பு உள்ளதா என்று சொல்லிட்டு ஒரு வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னதா என்ன பரவச்சுனா கீர்த்தி சுரேஷ் துபைல ஒரு நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்து அதை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல உள்ள யாருன்னு பார்த்தா கர்நாடகாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மகன். அதை பார்த்த சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கீர்த்தி சுரேஷோட தொடர்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்தியை பரவிட்டு இருக்காங்க. அதற்கு கீர்த்தி சுரேஷ் பெற்றோர்களே பதிலடி கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ மீண்டும் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்க நகைக்கடை வதந்தி. நகைக்கடை உரிமையாளரிடம் பேசிக்கிட்டு இருந்த எதிர்ச்சியா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்டர்நெட்ல பரவும் பொழுது நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டை வைக்கதான் செய்வாங்க. அதனால இது ஒரு தவறான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களே அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு தவறான குற்றச்சாட்டு, யாரும் நம்ப வேண்டாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க யாராச்சும் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.